எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தானே இருக்கீங்க. ஏய் நிறுத்தடி. என்னடி தெரியும் பசங்களை பற்றி உனக்கு? நீங்கள்லாம் ஒருத்தனோட ஒருத்தன் பெஸ்ட்டாக கிடச்சிட்டா அவங்க கூட போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நாங்கள் ஒரு தடவை ஒருத்தி மனசில் நினச்சிட்டோம் சாகர வரைக்கும் அவன் மட்டும்தான். சும்மா பசங்களை பற்றி தப்பாக பேசினேன். சரி இவ்வளோ பேசுறல, நீ ஸ்கூல் படிக்கும்போது யார் ஃபேனு? கமல். இப்போ தனுஷ். இப்போ பாரு மச்சான், நீ ஸ்கூல் படிக்கும்போது யார் ஃபேன்ரா? அஜித். இப்போ சிம்பு. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நான் மச்சான் இப்போலாம் ஃபோன் பண்ணால் பிஸின்னு வருது, எங்கேயோ விழுந்துட்ட போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மச்சான், சத்தியமாக சொல்கிறேன் மச்சான், பிரேக்கப் ஆயிருண்டா. ஹலோ சொல்லு மச்சு. மச்சான் ஒரு ஹெல்ப்டா. அதான் தெரியுமே, ஒரு தேவைங்கும் போது தானே எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணுவீங்க. அப்படிலாம் இல்லை மச்சான். டேய் மேட்ரை சொல்கிறா. அது ஒன்றும் இல்லை மச்சான், வீட்டில் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்கடா. நீ தான் சூப்பராக எடிட் பண்ணுவல, என் ஃபோட்டோ அனுப்புறேன்டா, கொஞ்சம் நல்லா எடிட் பண்ணி கொடுறா. அவ்வளோதானே, நீ ஃபோட்டோ மட்டும் அனுப்பு, சும்மா சிறப்பாக பண்ணிடுறேன். சரி மச்சான் அனுப்புகிறேன். A few moments later. மச்சே ஃபோட்டோ அனுப்பிட்டுண்டா பாடுறா. சரி மச்சான் பார்க்குறேன். உனக்கு என்னப்பா, காலேஜ் போகிற, ஜாலியாக இருப்ப. ஜாலியா? கம்பளெல்லாம் அவுத்துட்டுக்கிற, முடியெல்லாம் இவ்வளோ ஷார்ட்டாக கட் பண்ணிட்டுக்கிற. ஐயோ எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், இந்த மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்க டீச்சர். இவங்க எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. வேற பிள்ளை பாத்துக்கலாம்டா. இல்லை அந்த பிள்ளை மாதிரி வருமாடா, முதல்ல வருடா, மறக்க முடியலடா. அதோட நல்ல பிள்ளைய பாத்துக்கலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது, 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அது செஞ்சிருக்கு பாரு, அது சரி பண்ணு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? தம்பி எங்கடா போயிருந்த? 3 நாள் ஆளியை காணோம். அது ஒன்றும் இல்லைண்ணா, ட்ரிப் போயிருந்தேன். ட்ரிப்பா? அப்பா அம்மாவோட தானே? அப்பா அம்மா ஓடியா? அண்ணா ஃப்ரெண்ட்ஸோடனா? ஃப்ரெண்ட்ஸோடையா? எந்த ஊருடா? கோவாண்ணா? கோவாவா? சூப்பர்ரா. நீங்கள் எந்த ட்ரிப்பும் போகலையா? ட்ரிப்பு நாங்கள் மச்சான் உனக்கு ஒன்று தெரியுமா? என்ன இளவு? என் ஃப்ரெண்டு கோபால் இருக்கான்ல. யாரு? அந்த கோணவை கோபாலா? அவன் தான்டா. அவனுக்கு என்ன, அவன் படித்த காலேஜ்லேயே ப்ரொஃபஸர் ஆகிட்டானாண்டா. ஆடா போடா, இதெல்லாம் ஒரு மேட்ரா? என் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டு ப்ரொஃபஸர் ஆகிட்டானா? அவன் காலேஜ் போன பஸ்ஸில் கிளீனர் ஆகிட்டான். முடியல. ஒருவேளை இந்த இன்ஸ்டாகிராம் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோ? ஏன் அப்படி சொல்கிற? இல்லை, நான் சேடாக இருந்தேன்னா அதுக்கேற்றமான ரீல் ஷோ பண்ணுது, நான் ஹாப்பியாக இருந்தேன்னா அதுக்கேற்றமான ரீல் ஷோ பண்ணுது, நான் வைப் மூடில் இருந்தேன்னா அதுக்கேற்றமான ரீல் ஷோ பண்ணுது, நான் எந்த டைமில் எப்படிலாம் இருக்கணும் அதுக்கேற்றமான ரீல் ஷோ பண்ணுது. ஒருவேளை எனக்கு மட்டும்தான் எப்படியா? மச்சி மொபைலில் பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு, ஒரு நம்பர் சொல்கிறேன், ஃபோன் பண்ணி தெரியா? சொல்லு மச்சி. யாருக்கு தெரியும்? பின்ன அதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு பாத்ரூம் தெரியுதா? ஆமாம், அந்த பாத்ரூம் செவுத்து மேலே எழுதிருந்துச்சு. டேய் Unga friends Pathy Solunga. விழுங்கு மாயா. கும்சல குச்சும். ஓய் சந்தியா. என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது ப்ரோ. ஒன் டே ஃபுல்லாக ப்ரெட் மட்டும் சாப்பிடுங்க. ப்ரெட் மட்டும் சாப்பிட்ருவோம். A few moments later. மச்சான் கேமரா ஆனிருச்சா?
காலையில் பார்த்தீங்கன்னா 5 ரூபா கொடுத்து இந்த பிரெட் வாங்கியாச்சு. இந்த பிரெட்டு தான் நமக்கு மார்னிங் டிஃபன். One minute later. பிரெட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. மத்தியானம் என்ன சாப்பிட போகிறோம்னு அப்போ பார்ப்போம். 5 minutes later. ஸோ அப்பா மச்சான் கேமரா ஆஃப் ஆயிடுச்சா? அம்மா அந்த சோத்து சட்டி தூக்கிட்டு வா. அழகே பொறாமைப்படும் பேரழகி யார் இவள்? டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. டேய் உங்கள் 2 பேத்துக்கு என்ன தாண்டா பிரச்சனை? மச்சான் கண்ட வெயிட்லாம் பேசணுன்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுடா. இப்போ யார் இவர்கிட்ட பேசுன்னு காலில் விழுந்தாங்களாம்? நீ எதுக்கு மச்சான் கண்ட நாய்க்கெலாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அப்போதுக்கு இங்கே நின்றுட்டு இருக்கணும். போ சொல்லு. இங்கே என்ன வேலை? நான் ஒன்றும் அந்த நாய்க்காகலாம் நிற்கல மச்சான், உனக்காக தான். புரியுதா? எந்த நாய்கிட்டலாம் பேசணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. டேய் நிறுத்துங்கடா. என்னடா என்ன சின்ன பசங்க மாதிரி சண்டை பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் நம்ம எத்தனை வருஷத்துக்கு ஒன்றா இருக்க போகிறோம்? இல்லை நாளைக்கு வரைக்கும் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம்னு என்ன கேரண்டி? இங்கே பாரு, இந்த காலேஜ் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் நாம் திருப்பி நினச்சி பார்த்தா கூட இந்த லைஃப்லாம் கிடைக்காது. அதனால் இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. புரியுதா? இதுக்கு நடுவில் போட்டி பொறாமை, பேச மாட்டேன், இல்லை நல்லவன் கெட்டவன், ஜாதி மதம், ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு, இன்னொன்று சொல்கிறேன். நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்க போகிறோம்னு எந்த கேரண்டியும் கிடையாது. அதனால் இருக்கிற லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கங்க. புரியுதா? சாரி மச்சான். இல்லை மச்சான், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். டேய் நிறுத்து. இப்படிலாம் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கேருந்தோ ஒரு ஞான உதயம் வந்து நீ தான் மச்சான் என் உயிர், நீ தான் மச்சான் என் மயிறு இப்படி சொல்லி நீங்களும் ஃபீல் பண்ணி என்னையும் ஃபீல் பண்ண வச்சு பார்க்குற இவங்களையும் ஃபீல் பண்ண வைக்கிறது, இந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. நீ எப்படி இருந்த அப்படியே கிளம்பு, நீ எப்படி இருந்த நீயும் அப்படியே கிளம்பு. நான் பார்க்குறேன், ஓடு. உனக்கு என்ன லுக்கு? வாழ்க்கையே ரொம்ப சலிப்பாக இருக்கு நண்பா. நல்ல ஒரு மோட்டிவேஷனல் சாங்காக போய் பார்க்கலாம். மோட்டிவேஷனல் சாங் தானே, இதோ வைக்கிறேன். நல்லா இருக்கு. வேற மனம் நினைத்தால் அதை தினம் நினை. வேற அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு. இது ஓகேப்பா, சூப்பர் மோட்டிவேஷனல். மச்சி என்ன மச்சி வாழ்க்கை மயிறு மாதிரி சும்மா மோட்டிவேஷனலாக ஒரு சாங் வை மச்சி. சும்மா டிப்ரெஷன்லாம் அப்படியே பறந்து போயிடணும். மாமே சாங்கு தானே இப்போ வைக்கிறேன் பாரு மாமே. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போடியே. மாத்து மச்சி, இதெல்லாம் 100 தடவைக்கு மேலே கேட்டேன். வேற வையா தூத்துக்குடி கொத்தனார். மச்சி இதை விடு மச்சி, சூப்பர் மோட்டிவேஷனல், இது போதும். தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால். 17 வயது மாணவனை வீடு புகுந்து பலாத்காரம் செய்த இளம்பெண். நானும் வீட்லயே தான் இருக்கேன், நமக்கு ஒன்றும் அமைய மாட்டேங்குது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, வீட்லயே இருக்கேன், வேலை ஒன்றும் அமைய மாட்டேங்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. மச்சி 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 இந்த பாட்டை கேள. டே நாசமா பரவனே, என்ன இளவிடாது பாட்டாடாது நல்லா வாட இருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் எக்ஸாம் வர போகுதுல, அதுக்கு போய் படிக்கலாம்ல போடா. இப்ப இப்படி என்ன நான் தப்பா கேட்டேன்? 5 minutes later. பாட்டப்பாரு, அண்ணனை பாத்தியா அப்பனை பாத்தியான்ட்டு. சை மெல்ல மெல்ல என்ன தண்ணீர் வலிக்கும். எனக்கு யாரை நம்புறது, என்ன பண்றது ஒண்ணுமே புரியல காட். இங்க பாரு, அவன் சொல்றான் இவன் சொல்றான் அதெல்லாம் நீ கேட்காத. உனக்குள்ள ஒருத்தர் இருப்பான், அவன் என்ன சொல்றானோ அதை மட்டும் கேளு. பேசாம நீ ஓடுற கரும்பு மிஷினுக்குள்ள கையை விட்டு பாரு. இங்க பாரு, எதையாச்சும் நினைச்சு டிப்ரெஷன் ஆகிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? எங்கேயாச்சும் வேகமா ஒரு லாரியில வண்டியோட போய் சொருக்கி பாரு. பேசாம நீ செத்துறேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்து. உன்னால் முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய், புரியுதா?
நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, இப்படி இருந்தோம்னா வச்சுக்குவேன் இலவசமாக ஒன்று கிடைக்கும். என்ன அப்படியே ஆடாமரு. ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா.